எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து சம்மர் டைமா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு வியர்க்குரு இருக்கும், அப்புறமா அலர்ஜிஸ் இருக்கும், நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லா டேமேஜ் ஆகி இருக்கும். அதை எல்லாத்தையுமே எப்படி ஒரே ஃபேஸ் பேக்ல சரி பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்கா ஷைனிங்கா வச்சுக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க இது என்ன ஃபேஸ் பேக்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 ஸ்பூன் அதிமதுரம் பொடி எடுத்திருக்கேன். அப்புறமா வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீடு ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வெள்ளரிக்காய் மட்டும் போட்டு அரைச்சி ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நீங்களுமே தண்ணி ஆட் பண்ணாமல் வெள்ளரிக்காய் மட்டும் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த வியர்க்குரு அலர்ஜிஸ் எல்லாமே சீக்கிரமா சரியாகி நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 2 பொருள் வச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக் செய்ய போறோம். இப்போ இந்த அதிமதுரம் பொடியோட வெள்ளரிக்காய் ஜூஸும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அந்த அதிமதுரம் பொடி வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த அதிமதுரம் பொடியும் வெள்ளரிக்காய் ஜூஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எதுக்காக அதிமதுரம் பொடி சேர்த்துருக்கோம்னா, அதிமதுரம் பொடி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி, நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹீட் எல்லாமே கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம ஸ்கின் வந்து ஹீட்டே எல்லாமே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வியர்க்குரு வராது, அப்புறமா நம்ம ஸ்கின்ல வந்து எந்த அலர்ஜிஸுமே வராது. இந்த அதிமதுரம் பொடியை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து செம்ம சாஃப்டா இருக்கும். அப்புறமா நல்லா க்ளோயிங்கா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அதிமதுரம் பொடி எடுத்திருக்கேன். அப்புறமா வெள்ளரிக்காய் ஜூஸ் எதுக்கு எடுத்திருக்கோம்னா, வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹீட்டை கம்மி பண்றதுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா நம்ம ஸ்கின் வந்து டல்லா இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ். நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாம நல்லா ஹைட்ரேட்டடா ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ஒரு பெஸ்ட் இன்கிரீடியன்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபேஸ்க்கு நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்களுக்கு முக்கியமாக எங்கெல்லாம் வியர்க்குரு இருக்கோ, அப்புறமா உங்கள் ஸ்கின்ல வந்து எங்கெல்லாம் அலர்ஜிஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் பாடிக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சம்மர் டைமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த ஃபேஸ் பேக் செஞ்சு வச்சுருக்கேன். அதனால நான் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதிமதுரம் பொடி. இது நீங்கள் ஃபுல் பாடிக்கும் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து கூட கொஞ்சமாக அதிமதுரம் பொடி எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டால் போதும். 10 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுட்டு சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலான வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் 3 நாள் இல்லாட்டி 4 நாள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற அலர்ஜிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அப்புறமா நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் வெள்ளரிக்காய் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நம்ம ஸ்கின் வந்து முக்கியமாக டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுறோம்.
நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.